லைவ் அப்டேட்டு ஜாக்லினுக்கு சௌந்தர்யா மேலே அப்படி என்னதான் வன்மம்னு தெரிலங்க. வன்மத்தை வந்து கொட்டி தீக்குது. அது வந்து ஒரு கதை சொல்லுது. இந்த மாதிரி முத்துக்குமார் உங்களுக்கு வந்து பசிக்கவே இல்லை, அப்போ நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்றேன், நானாக வந்து ஊட்டி விட்றேன், ஆனால் உங்களுக்கு சாப்பாடே தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி நான் முத்துக்குமாரனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன், அதனால தான் நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் வந்து சௌந்தர்யா வந்து பண்ணுறா. அதாவது ஒரு விஷயம் வந்து நான் பண்ணவே சொல்லலை, நீயா பண்ணுற, அதுக்கப்புறம் உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கேட்டாகாதா அப்படிங்கிற மாதிரி சுற்றி வளைச்சி வந்து சொன்னது. அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து பல விஷயங்களை எடுத்து சொல்லி ஜாக்லினுக்கு வந்து செருப்படி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜாக்லின் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து என்னை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவள் சொன்ன காரணத்தில் என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை, இந்த மாதிரி நானும் ஜாக்லின் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும், அப்படி ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவளை நாமினேஷன் பண்ணால் அவள் தான் நினச்சிக்குவாளோ கோச்சுக்குவாளோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டு வந்து எனக்கு ஃபீல் ஆகினாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கேட்குறாரு. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, அவள் நாமினேஷன் பண்ணுறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் டாமினேட் பண்ணுறேங்கிறா, நான் கோச்சுக்கிறேன் அப்படிங்கிற, அங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக வந்து காலையில் கூட இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஜாக்லின் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் விசாலோட போய் நிற்கணும் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னா, ஆனால் நான் போ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேயே பச்சை போய் சௌந்தர்யா வந்து இந்த ஜாக்லினுக்காக தான் போய் நின்றாங்க. அது பாருங்கள், இந்த அளவுக்கு மண்டையில் வந்து ஏறி இருக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சொல்லுது, நான் யாரையும் வந்து என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவே இல்லை, நீங்களாக வர்றீங்க, நீங்களாக வந்து பேசுகிறீங்க, நீங்களாக என்கிட்ட இது பண்ணிட்டு என்கிட்ட வந்து சண்டையை வந்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது பாட்டில் இஷ்டத்துக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. இதை என்கிட்ட சொல்லி அது என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு வந்து நாமினேஷனில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த நாமினேஷனில் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்குது. அதுக்கு இவர் முத்துக்குமரன் கேட்குறாப்புல, ஏன் நாமினேஷனில் சொன்னால் என்ன தப்பு, நீ வந்து உனக்கு நாமினேஷன் பண்ணால் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்புறம் இதை சொன்னால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அங்கே ஒரு பல்பாகி போச்சு. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணவே சொல்ல, அவங்களே பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு வந்து இது உனக்காக தான் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஹேட்டாகவும் ஆகாதா அப்படின்ட்டு இந்த முத்துக்குமரனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்ட கதை அதெல்லாம் வந்து சொல்லிச்சு. அதுக்கு முத்துக்குமரன் கேட்குறாப்புல, இப்போ வந்து இன்னொரு டீம் இருக்குது, அவங்ககிட்ட வந்து நேர்மை கிடையாது, ஆனால் உங்கள் டீமில் வந்து நேர்மை இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நேர்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. உடனே ஜாக்லின் வந்து குதிக்க ஆரம்பிக்குது. ஆமாம், இவ்வளோ நாள் வந்து என் கூடவே இருந்துட்டு என் கூட வந்து அந்நியமாக பழகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பாரு இப்படி பண்ணிட்டா, நான் வந்து என் ஃப்ரெண்டுன்னு அவளை நினச்சேன், அவளுக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா வந்து என்கிட்டே சொல்லியிருக்கலாம், அப்போ கூட பழகும்போது அவள் என்ன நினச்சி பழகினாலோ அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே போகுது. அதுக்கு வந்து திருப்பி முத்துக்குமரன் அழகாக ஒரு செருப்படி கொடுத்தாப்புல. இப்போ வந்து நீங்கள் கோவா டீம் ஃபார்ம் பண்ணி 3 வாரம் ஆகுது, ஆனால் 3வது வாரத்தில் தானே வந்து விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, அந்த டீம்னால் வந்து கேம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. எதனால் கேட்குறாரு சொல்லு, எதனால் கேட்குற அப்படின்னோடனே அது வந்து முழிக்குது. ஏன்னா 3வது வாரம் தான் நீங்கள் கோவா டீமாக இருக்கிறது, மற்றவங்க கேம் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் சௌந்தர்யாவுக்கு இன்றைக்கி தோண்டியிருக்கலாம், ஏன் இத்தனை நாளாக சொல்லலை, என் கூட பழகும்போதெல்லாம் தெரியலையா நான் வந்து இப்படிப்பட்டவள், நான் வந்து கோச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் இப்போ சொல்கிறல அப்படின்னதுக்கு அவங்களுக்கு வந்து எப்படி அந்த கோவா கேங் இருக்கும்போது வெளியே கேட்கும்போது ஒன்றும் தப்பாக தெரிலையோ, எப்படி அது பாதிக்கும் போது அவங்க வந்து விஜய் சேதுபதி கேட்டாரோ, அதே மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவளுக்கு பாதிக்கும் போது அவளுக்கு வந்து கேட்குறானோடனே சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஜாக்லினுக்கு என்ன அப்படின்னா சௌந்தர்யா மேலே ஃபுல்லாக வன்மம் இருக்குங்க. நாமினேஷன் பண்ணிட்டு இதோட மோத்திரையை வந்து கிழிச்சது உண்மையாலுமே வந்து சவுண்டு பண்ணதுலேயே மிகப்பெரிய சம்பவம் தெரியுமா இதுதான். ஜாக்லின் கூட இருக்கனால தான் சௌந்தர்யா கேம் ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிடுவோம், அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கூட போகணும், ஃப்ரெண்டை வந்து நாமினேஷன் பண்ணோம்னா அதில் வந்து சிரமம் ஏற்படும், இதெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ நாள் வந்து ஜாக்லினுக்காக நின்றுட்டு இப்போ ஜாக்லின் வந்து ஒரு தவறு செய்கிறான், அந்த தவறுலேருந்து மீண்டு வரும், நம்ம கேம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி மீண்டு வரலான்னு பார்த்தா அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஜாக்லின் வந்து பிஹேவ் பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது. மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.